தமிழும் உங்கள் தமிழ் நேஷன் நியூஸில் மிக விரைவில். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொலைபேசியில் தனக்கு கொள்ளை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெள்ளிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். குறித்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராஜா, தனகோபி, சிவரூபன், லக்கீந்தன் மற்றும் மனோகரன், பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டினை அடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனை அடுத்து சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். எங்கள் சார்பில் சட்டத்தரணிகள் 6 பேர் ஆஜராகி இருந்தார்கள். கௌரவ மன்றுக்கு நாங்கள் எங்களுடைய சட்டத்தரணிகள் சார்பாக தெரிவித்தது, நாங்கள் கொலை அச்சுறுத்தல் எதனையும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு விடுக்கவில்லை. நாங்கள் பேசிய பதிவுகளை மாத்திரம் மன்றுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அவர் பேசிய பதிவுகளை சமர்ப்பிக்கப்படவில்லை. நாங்கள் கோபம் ஊட்டும் வகையில் பேசியதற்கு காரணம் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய வார்த்தை பிரயோகங்களும் தான் எங்களுடைய உறுப்பினர்கள் அப்படி பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. கௌரவ மன்று முழுமையான குரல் பதிவுகளை மன்றுக்கு சமர்ப்பிக்கும்படி இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் அவர்களது சொந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.